ஹாய், ஐ எம் ஃப்ரம் டாப் ஸ்கில். இந்த வீடியோவில் நம்ம AWS Cloud Practitioner கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இன்ட்ரடக்ஷன் டு AWS. AWS அப்படின்றது ஒரு cloud பிளாட்ஃபார்ம். அந்த cloud கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு பேசிக் நாலேஜ் வேணும். ஓகே, எதுக்காக cloud கம்ப்யூட்டிங், வாட் அண்டு ஒய் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். வாட் இஸ் cloud கம்ப்யூட்டிங்? cloud அப்படின்றது நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே நெட்வொர்க் யூஸ் பண்ணி, அதாவது இன்டர்நெட்டால நம்ம டேட்டா எல்லாத்தையுமே கிளவுட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்றது தான் கிளவுட் அப்படின்ற பிளாட்ஃபார்மோட யூஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, எனி டைப் ஆஃப் டேட்டா, ஃபைல்ஸ், இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆடியோ, வீடியோ, இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டானாலும் நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்ல, அதாவது கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம லோக்கல் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி அதை எங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், நம்மளால லோக்கல்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதே இது நம்ம எந்த இப்ப இந்தியால இருந்துட்டு நம்ம அமெரிக்கால ஒரு டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா லோக்கல்ல பண்ண முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. நம்ம ரிமோட் சர்வர் மூலமா நம்மளோட டேட்டாவை எங்க இருந்துனாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப நார்மலா நம்ம கூகுள்ல ஒரு டைப் பண்றோம், அதோட டேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? நம்மளோட லோக்கல் டிரைவ்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம்? இல்லை, அவங்க ஒரு இடத்துல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நெட்வொர்க் மூலமா நம்ம அதை சர்ச் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அது ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம். தென் ஒய் கிளவுட்? எதுக்காக கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிக்கலா நம்மளோட செட்டப் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுது. இன்டர்நெட் மூலமா நம்மளோட ஆக்சசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இன்டர்நெட் மூலமா நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்றதுனால நம்ம எங்க இருந்தனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். தென் நம்மளுக்கு எப்போ ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படுதோ அப்போ அதிகமாக வாங்கிக்கலாம். தென் நம்மளுக்கு தேவைப்படாதப்ப நம்ம யூஸ் பண்ணதுக்கு மட்டும் நம்மளோட அமௌண்ட் பே பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் கிளவுட்ல இருக்குது. தென் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு டிவைஸ் வாங்குறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தேவை இருந்துச்சுன்னா ஓகே, சம்டைம்ஸ் தேவை இருக்கும், சம்டைம்ஸ் தேவை இல்லை. அப்படின்றப்ப அந்த தேவை இல்லாதப்ப நம்மளுக்கு அது வேஸ்டாக தான் போகுது. அப்போ கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஃபிசிக்கலாக நம்ம ஒரு டிவைஸ் வாங்கி வச்சு அதுக்குன்னு தனி ஸ்டோரேஜ், மேன் பவர் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸை இந்த கிளவுட் நம்மளுக்கு அட்வான்டேஜாக மாற்றி கொடுக்கும். தென் ஐடி மேனேஜ்மெண்ட்ல அவங்களோட டேட்டாவை எல்லாத்தையுமே இப்போ கிளவுட் மூலமாக ஆக்சஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒன்ஸ் அவங்களோட டேட்டா பேக்கப் எடுத்து வச்சுப்பாங்க. அவங்களோட டேட்டா ஒரு இடத்துல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இன்னொரு இடத்துல அந்த பேக்கப் இருக்கிறதுனால அவங்களோட டேட்டா ரெக்கவரி ஈஸியாக இருக்கும். தென் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஆல்சோ அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஐடி மேனேஜ்மெண்ட்ல மோர் ஓவர் இப்போ கிளவுட் அப்படின்ற கான்செப்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கிளவுட் கம்ப்யூட்டிங்னா வாட் அண்ட் ஒய் பார்த்தாச்சு. தென் இப்போ நம்ம AWS அப்படின்ற ஒரு கான்செப்ட் போகலாம். AWS அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அமேசான் வெப் சர்வீஸ். இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2006 தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. கிளவுடுனா என்னன்னு பார்த்தோம். கிளவுட்ல நம்மளோட டேட்டாவை எல்லாம் மேனேஜ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்த்தோம். ஓகே, அந்த டேட்டா எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறோம், மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது யாராவது நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணாதான் அதை நம்ம ஆக்சஸ் அண்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணி நம்ம. அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டன்ட் ஸ்கேலபிலிட்டி. அதாவது இப்போ நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லலாம் நம்மளுக்கு ஆஃபர் டைம் போடுவாங்க. அப்போ அந்த ஆஃபர் டைமில் யூசர்ஸ் நிறையா பேர் அந்த ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் சர்வர் டவுன் ஆகும். அந்த டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி நம்ம அப்போ நிறையா சர்வர்ஸை ஒர்க் பண்ண வைப்போம். ஆஃபர் இல்லாத டைம் நம்மளுக்கு சர்வர் நிறையா தேவைப்படாது. இப்போ ஆஃபர் இருக்கும்போது 12 சர்வர் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆஃபர் இல்லாதப்ப நம்மளுக்கு 4 and 5 போதும். அப்படின்னா அந்த ஆஃபர் இருக்கிற டைம்ல மட்டும் நம்மளுக்கு சர்வர் வாங்கணும் ஃபிசிக்கலாக அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் AWS அவங்க பிளாட்ஃபார்ம்ல சர்வர் எல்லாமே, பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதா 2006 ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூஸ் பண்ணதுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணால் போதும். அதுதான் பே அஸ் யூ கோ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட சர்வர் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அக்ராஸ் 190 கண்ட்ரீஸில் நீங்கள் எங்கேனாலும் உங்களோட சர்வரை வச்சு நீங்கள் உங்கள் டேட்டாவை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுதான் AWS ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே, என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு ஏதோ அமௌண்ட்டா?
ஃப்ரீ டயர் 12 months ஃப்ரீ, ஆல்வேஸ் ஃப்ரீ. 12 months ஃப்ரீ என்னென்ன சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா EC2, அமேசான் S3, அமேசான் RDS, இந்த மாதிரி லிமிட்டட் சர்வீஸ் இவ்வளோ ஹார்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு 12 months கொடுக்காங்க. ஆல்வேஸ் எப்பயுமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சர்வீஸ் என்னென்னு பார்த்தோம்னா லாம்டா, DynamoDB, இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ஆல்வேஸ் ஃப்ரீ. இந்த EC2, S3லாம் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். இந்த லாம்டா, DynamoDB அதெல்லாம் வந்துட்டு ஸ்கேல் எதுவுமே கிடையாது, நம்ம எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு அமௌண்ட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்ட்டில் AWS ஆஃபர்ஸ் எ ஃப்ரீ டயர், இதோட கண்டினியூஷன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு ஆல்சோ காண்டாக்ட் பண்ணி உங்களோட குவரிஸை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம்.